ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ஈஸியான டேஸ்டியான முந்திரி பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்களை செய்முறையிலே காட்டுறேன். இப்போது ஒரு அரை கப் முந்திரி எடுத்துங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க. அடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதில் 2 கப் கடலை மாவு போடுங்க. அரிசி மாவு ஒரு 1/4 கப் போட்டுக்கோங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் போடுங்க. உப்பு ருசிக்கேற்ப, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், நசுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 போடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போடுங்க. காரத்திற்கு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ முந்திரி ஊற வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு அந்த முந்திரி எடுத்து இந்த மாவில் போட்டுருங்க. இப்போது அந்த நம்ம போட்ட முந்திரியெல்லாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் பெசரி விடுங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம நல்லா பெசரி பார்த்துக்கணும். ஒரு கரெக்டான பதம் வந்ததும், தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, பார்த்து ஊற்றுங்க. இப்போது எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வைங்க. எண்ணெய் காஞ்சதும் நிதானமான தீயை வச்சு மாவை கிள்ளி போடுங்க. உதுத்து விட்டாலும் சரி, கிள்ளி போட்டாலும் சரி. இப்போது உங்களுக்கு முந்திரி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.